வணக்கம். நான் உங்கள் மது பாலாஜி பேசுகிறேன். கடந்த ஒரு 2 வாரமாக நான் ரொம்ப வீடியோஸ் போடலை. அதுக்கு காரணம் நான் கனடா போயிருந்தேன். எதுக்கு கனடா போயிருந்தேன்னா, மிஸ்ஸஸ் சாகா கிரியேஷன்ஸ் அப்படின்னு அங்கே ஒரு ட்ரூப் இருக்குது. அவங்க 20 வருஷமாக நாடகம் நடத்திட்டுருக்காங்க. அவங்களோட 20வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சிங் அண்ட் பங் அப்படின்னு ஒரு நாடகம் அவங்க அங்கே நடத்தினாங்க. அது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ப்ளஸ் என்னுடைய டாக் ஷோ அங்கே கனடாவில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கனடாவில் போய் இறங்கினேன். இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா திரு பார்த்தா அவர்கள். அவர் இந்த நாடகத்தை எழுதி இயக்கியிருக்கார். ஸோ நான் 1ஆம் தேதி போகும்போது அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக போனேன். நல்லா இருந்தது, ரொம்ப நோபலாக இருந்தது நாடகம். அதாவது ஒரு சின்ன சப்ஜெக்டு, 2 பிக் பாக்கெட்டர்ஸு, அவங்கள பற்றின ஒரு கதை, அவங்க எப்படி லைஃப்பில் திருந்தி கடைசியில் போலீஸ்லேயே போய் அவங்க இன்ஃபார்மர் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப அதாவது டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிபிளாக, ஒரு சட்டிலாக ஹியூமரோட ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருந்தது. அவங்க அந்த ட்ரூப்பும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லோரும். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஜாபில் இருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் இந்த நாடகத்துக்காக ஃபேமிலி வேலை எல்லாம் வச்சுட்டு அவங்க டெய்லி சாயங்காலம் ரிஹர்சல் பண்ணி இதை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க நீங்கள் நாடகத்தை அன்றைக்கி. மெயினாக என்னென்னா வெரி குட் ரெஸ்பான்ஸ். அந்த ஹால் இட் இஸ் அ ஹவுஸ்ஃபுல் ஹால். மெடவல் தேட்டர்னு ரொம்ப அற்புதமான தேட்டர் இன் கனடா, மிஸ்ஸஸ் சாகாவில் தான் இருக்குது. ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்டு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு ஆடியன்ஸு. நல்ல நகைச்சுவைக்கு அழகாக கிளாப் பண்ணி சிரித்து ஆரவாரம் பண்ணி அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாடகமும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டாக் ஷோவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக போச்சு. இன்ஃபேக்ட் நிறைய ஆடியன்ஸ் நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கே போகல, அவங்க இருந்து வாசலில் என்னை சந்திச்சுட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. அவ்வளோ அழகாக அவங்களோட அன்பை காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸ்னால், நிறைய பேர் நியூ ஜெர்சி, ரிச்மண்ட், வெர்ஜீனியா, பாஸ்டன் அங்கேருந்துலாம் வந்திருந்தாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் மெயிலு மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு ஒரு கலைஞருக்கு வேறு என்ன ஒன்று சொல்லுங்கள், பணம் காசெல்லாம் மீறி இங்கேருந்து கிளம்பி ஒரு வெளிநாட்டுக்கு போய் நம்மளை பற்றி அவ்வளோ தூரம் தெரிஞ்சுட்டு அவங்க வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அண்ட் அந்த ட்ரூப்பும் 20 வருஷமாக தேவ் காட் அ வெரி குட் நேம். அவங்க எவ்ரி இயர் அவங்களால முடிஞ்ச போதெல்லாம் ஒரு ஸ்டோரி ஒன்று நம்ம பார்த்தா அவர்கள் எழுதி டைரக்ட் பண்ணி இவங்க எல்லோரும் நடித்து நாடகம் போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தோட கிளிப்பிங்ஸ்லாம் அழகாக முதல்ல ஒரு ½ அன் ஹவரில் 20 இயர்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவங்க காமிச்சாங்க. மொத்தத்தில் என்னென்னா, நான் வழக்கமாக வெளியூர்லாம் போனால், வெளிநாடு போனால் என் ஒய்ஃபை கூட்டின்னு போனதில்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் ட்ரூப்போட போவேன். நார்மலி ட்ரூப்போடு போனால் நாங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதில்ல. பட் இந்த வாட்டி ட்ரூப் வராததுனால நான் மட்டும்தான் போனேன். அதனால் ஐ டுக் மை ஒய்ஃப். ஸோ தேங்க்ஸ் டு பார்த்தா. ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் ஐ ஸ்டேட் இன் பார்த்தாஸ் ஹவுஸ். அங்கே 10 நாள் அங்கே தான் தங்கினேன். அவ்வளோ அற்புதமான ஃபுட்டு. பார்த்தாவோட மாமனார் மாமியார், தட் இஸ் அவர் ஒய்ஃபு சுமத்தியோட அப்பா அம்மா 2 பேரும் அங்கே தான் இருந்தாங்க. அவ்வளோ அற்புதமான ஃபுட்டு, அவ்வளோ பிரபலமான ஃபுட்டு அவங்க கையால் நான் பண்ணி சாப்பிட்டேன். ஒவ்வொரு நாளும் விதமாக எனக்காக பண்ணி போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, சாயங்காலத்து வேலை அழகாக எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். எல்லோரும் நார்மலாக வெளிநாடு போனால் ரொம்ப இந்த மாதிரி வீடுகளுக்கு போக மாட்டேன். இந்த வாட்டி டைம் இருந்ததுனால நான் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப நிறைவை தந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் எனக்காக டின்னர் பண்ணி வச்சு எங்கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு 1 hour 2 hours எங்கூட பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ நயக்ரா போயிருந்தேன் என் ஒய்ஃபோட. தென் சிஎன் டவர்ஸு, அக்வேரியம் போனேன், ஆஃப்ரிக்கன் சஃபாரி, எல்லா இடங்களும் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான தருணம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. மெயினாக என்னென்னா, பார்த்தாவோட சின்சியாரிட்டி, அதுதான் சொல்லணும். 20 வருஷமாக ஒரு ட்ரூப் அங்கே நடத்துறதுங்கிறது ஸோ ஈஸி. நம்ம ஊரில் பண்ணிடலாம், பட் அங்கே பண்ணுறது கஷ்டம். காரணம் என்னென்னா, அவங்களாம் பெரிய பெரிய ஜாபில் இருக்காங்க. அண்ட் குழந்தைகளை பார்த்துக்கணும். நம்ம ஊர் மாதிரி அங்கே வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது. எல்லாம் அவங்களே தான் செஞ்சுக்கணும். வீடு கூட்டுறதுலேருந்து எல்லாம் அவங்களே தான் செஞ்சுக்கணும். இதெல்லாம் மீறி அவங்க சாயங்காலத்து வேலை ரிஹர்சல் அட்டன் பண்ணி அந்த நாடகத்தை வருஷம் அரங்கேற்றம் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட் எல்லோரும். ஸோ பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, அத்தனை க்ரௌடு வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது
நம்ம ஒரு செய்கிற காரியத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய மனசு நிறைவை தரும். அந்த விதத்தில் வெரி குட் ரெஸ்பான்ஸ். மெடோவல் தியேட்டர் சச் அ ஃபைன் தியேட்டர். அக்வஸ்டிக்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த இடத்துல என்னோடய நாடகத்தை அந்த நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். ப்ளஸ் என்னோடய டாக் ஷோவை நான் பண்ணேன். ஸோ அதுதான், அதனால தான் ஒரு 10 நாளாக நான் வந்து யூடியூப்பில் வர முடியல. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நயகரா வீடியோவையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎன் டவர்ஸ் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு பண்ணி யூடியூப்பில் போய் பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வட்டா.